வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். மகாராஷ்டிரா மாநிலத்தின் முதல்வர் யார் அப்படின்றது ஒரு ஒரு பெரிய இழுபறி சப்ஜெக்டாக போயிட்டு இருந்துச்சுங்கிறத கவனித்தோம். தற்போது அது ஒரு முடிவு எட்டப்பட்டு தேவேந்திர ஃபட்னாவிஸ் அவர்கள் மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய முதல்வராக இன்றைக்கு பதவியேற்றிருக்கார் அப்படிங்கிறத கவனிக்கிறோம். இந்த இடத்துக்கு அவர் வந்து சேர்றது அப்படிங்கிறது வந்து ஒரு மோடி, அமித்ஷா போன்ற டெல்லியினுடைய வல்லாதிக்கத்தை எதிர்த்து இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறாரு. இந்த நகர்வை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இது எதிர்பார்க்கப்பட்ட முடிவு தான். கடந்த முறை 2019 ஃபட்னாவிஸ் வர வேண்டியது வந்தார். 3 நாள் வந்தார். ஆனால் அவருக்கு மெஜாரிட்டி இல்லைன்னு துரத்திட்டா இது பதவி விலக வேண்டியதாச்சு. அப்போயே ஒரு வியூ என்னென்னா, மோடி நினச்சிருந்தா தக்க வச்சிருக்கலாம். பட் பர்பஸ்ஃபுல்லாக தான் அவர் பண்ணலை. ஏன்னா ஃபட்னாவிஸ் வந்துட்டார்னா, ஒரு பவர்ஃபுல் சீஃப் மினிஸ்டர் ஒரு பவர்ஃபுல் ஸ்டேட்டில் வந்துட்டாருன்னா தனக்கு போட்டியாளராக வந்துடுவார்னு அவர் நினச்சார். அது இன்றைக்கும் உண்மை நான் நம்புகிறேன். ப்ளஸ் அன்றைக்கி சிவசேனாவும் சரத்பவாரும் ரொம்ப உறுதியாக நின்னாங்க. அதனால் வந்து ஆட முடியாமல் போச்சு. நான் சொல்கிறதுக்கு ஒரு சாட்சி என்னன்னு கேட்டிங்கன்னா, 19 சாதிக்காதது 22 மோடி சாதித்தார். சிவசேனா உடச்சி காமிச்சார். அதை நினச்சிருந்தா அவர் 19 பண்ணிக்கலாம். பண்ணாம விட்டது காரணம் ஃபட்னாவிஸ் வளரக்கூடாது. அதே மாதிரி 22 உடச்சப்போ வந்து ஃபட்னாவிஸ் வந்து எல்லோரும் ஃபட்னாவிஸ் சிஎம்னு போது சாயங்காலம் 4:30 மணிக்கு ஃபட்னாவிஸ் அனௌன்ஸ் பண்ணுறாரு, நான் வந்து இவர் ஷிண்டே தான் சிஎம்னு அனௌன்ஸ் பண்ணோன்னா ஃபட்னாவிஸ் நான் வந்து பதவி ஏற்றுக்க மாட்டேன்ட்டார். வெளியிலேருந்து ஆதரவு, நான் வந்து அமைதியான ஒரு எம்எல்ஏவாக கட்சிக்கு வேலை செய்வேன். பட் அதுக்கப்புறம் அவரை கன்வின்ஸ் பண்ணி டெப்டி சிஎம் ஆக்கினாங்க. யோசிச்சு பாருங்கள், 14 19 வரைக்கும் சிஎம்மாக இருந்த ஒருத்தரை, 19 3 நாள் சிஎம்மாக இருந்த ஒருத்தரை 22 டெப்டி சிஎம் ஆக்குறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு டிமோஷன் அது வந்து. ஆனால் அதையும் சகிச்சுக்கிட்டு தான் அவர் இருந்தார். ஏன்னா அரசியலில் வந்து சில நேரங்களில் வந்து நம்ம சகிச்சு தான் ஆகணும். 24 கவர்மெண்ட்டு பெரிய வெற்றி, சுனாமி மாதிரி ஜெயிச்சு வந்தாங்க. இப்போ வந்து அவங்க சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக, அப்பயும் பிஜேபி தான், இப்பயும் பிஜேபி தான். இன்னும் சொல்ல போனீங்கன்னா 2019 பிஜேபி 105, சிவசேனா 56, என்சிபி 54, காங்கிரஸ் 44. அந்த கட்டத்தில் வந்து உங்களுக்கு வந்து 3 நாள் பதவியில் இருந்துட்டு அவர் முடியாமல் போன பிறகு இந்த 56, 54, 44 சேர்ந்து தான் பதவி ஏற்று. அது மக்கள் தீர்ப்புக்கு எதிரான ஒரு அரசு. உத்தவ் தாக்கரேவோட 3 ஆண்டு அரசு மக்கள் தீர்ப்புக்கு எதிரான அரசு. ஏன்னு கேட்டிங்கன்னா, சிவசேனாக்கும் பிஜேபிக்கும் தான் மக்கள் ஓட்டு போட்டாங்க. சிங்கிள் கூட்டணிக்கு தான் வாக்களிச்சாங்க. வாக்களிச்சது மட்டும் இல்லை, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி பிஜேபி. 105 பேர் இருக்க பிஜேபி எதிர்கட்சியில் உட்கார வச்சுட்டு 56 பேர் இருந்தவனும் 54 பேர் இருந்தவனும் 44 பேர் இருந்தவனும் சேர்ந்து உட்காந்தாங்க. அதில் குறிப்பாக அந்த 56 பேர் வந்து அந்த 104 சேர்ந்து நின்றவன். புரியுதுங்களா? ஸோ இது 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 வந்து மக்கள் தீர்ப்புக்கு எதிரானது. ஆனால் மதச்சார்பின்மை தான் முக்கியமான நோக்கமாக போனதால் அன்றைக்கி அதை கொண்டாடினாங்க எல்லோரும். 22 அதை உடச்சி எடுத்தாங்க. உடச்சி எடுத்த பிறகு அப்பயும் மோடி வந்து நல்லா கவனிங்க, ஒரு உறுப்பினர் இருக்க அருணாச்சல் பிரதேசில் 42 எம்எல்ஏ மொத்தமே, பிஜேபிக்கு ஒரே ஒரு எம்எல்ஏ. இந்த ஒரு எம்எல்ஏ 41 எம்எல்ஏ வேலைக்கு வாங்கி பிஜேபி மந்திரி சபை அமைக்குது. அவ்வளோ பெருந்தன்மையான பிஜேபி 105 சீட் இருந்துக்கிட்டு எப்படி துணை முதலமைச்சர் ஆவாங்க? அது பிஜேபி இயல்புக்கு எதிரானது. அதை ஏன் செஞ்சார்னா, 13 ஆண்டுகள் குஜராத்தில் மோடி தான் இருந்த பொழுது எப்படி தன்னுடைய பலத்தை பெருக்கி கொண்டோமோ அந்த மாதிரி மகாராஷ்டிரா மாதிரி ஒரு பவர்ஃபுல் ஸ்டேட்டில் ஒருத்தர் வந்தார்னா தனக்கு போட்டியாளர் வந்துடுவார். ஏன்னா மோடிக்கு வந்து இன்றைக்கி போட்டியாளரே கிடையாது. சிவராஜ் சிங் சௌஹான் கிடையாது, மனோகர் பரிக்கர் இறந்துட்டார், சுஷ்மா ஸ்வராஜ் இறந்துட்டாங்க, அருண்ஜேட்லி இறந்துட்டாங்க, யோகி ஆதித்யநாத்தை ஒரு மாதிரி யூபிக்குள்ளேயே பாக்ஸ் பண்ணியாச்சு. அவருக்கு நேஷனல் ஸ்டேச்சர் கிடையவே கிடையாது. இப்போ ஒரே பேன் இண்டியா ஸ்டேச்சர் உள்ள ஒரு ஆள் யாருன்னா ஃபட்னாவிஸ் தான். அந்த ஃபட்னாவிஸை கூடிய வரைக்கும் தடுக்க பார்த்தார் மோடி. 2 வருஷத்தில் அதை சாதிச்சிட்டார். ஆனால் இப்போ என்ன நிலைமைன்னா, பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்போ பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் இப்படி இருந்தது. ஆர்எஸ்எஸ் இல்லாமலே நாங்கள் ஜெயிப்போம்லாம் வெளிப்படையாக நம்முடைய நட்டா அவர்கள் பேசினார். ஆனால் தோத்த உடனே அவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஆர்எஸ்எஸ் பிஜேபி எல்லோரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஜூன் மாதம் ரிசல்ட் வந்தோடனே நவம்பருக்குள்ளே நம்ம மறுபடியும் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணணும்னா எல்லா வேலையும் பண்ணணும். ஒன்று நிர்வாக ரீதியாக இலவசங்களை அள்ளி விடணும், அரசியல் ரீதியாக கீழே இறங்கி வேலை செய்யணும், சித்தாந்த ரீதியாக எவ்வளோ தூரம் வந்து சிறுபான்மையினருக்கு எதிரான கருத்துக்களை பரப்ப முடியுமோ பரப்பணும். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க. அதில் ஆர்எஸ்எஸோட 70,000 ஒர்க்கர்ஸ் மகாராஷ்டிரா பூரா கிட்டத்தட்ட 50 மாவட்டங்களுக்கும் போய் வேலை செஞ்சாங்க. அதில் மிக முக்கியமான பங்கு ஃபட்னாவிஸோட பங்கு. ஏன்னா அவர் நாக்பூரோட சிஷ்யம், அவர் ஆர்எஸ்எஸ் தலைமையாக இருக்குது நாக்பூர். 2 பேர், ஒன்று நிதின் கட்கரி, இன்னொன்று ஃபட்னாவிஸ். ஸோ ஃபட்னாவிஸை இந்த முறை ஒதுக்க முடியாது. ஒதுக்குன்னா ஆர்எஸ்எஸ் ஒத்துக்காது. அதனால் இந்த தடவை ஒட்டு பிடிக்கலான்னு மோடி நினைக்கிறாரு. இந்த 10 நாள் ஏன் கவர்மெண்ட் ஃபார்மேஷன் தள்ளி போச்சுன்னா, ஷிண்டே தகராறு பண்ணார் சிஎம்மாக இருந்துட்டு இறங்கிறதுக்கு. அந்த ஷிண்டேவை உசுப்பி விட்டது அமித்ஷான்றாங்க. ஏன்னா இவங்க நினச்சிருந்தா கட்டவர்கள் கீழே போட்டு அமுக்கியிருக்கலாம்.
ஷிண்டேவை காரணம் காமிச்சு ஃபட்னாவிஸை கொஞ்சம் அதாவது வந்து லெவரேஜ் கொடுக்கறது தான் கொஞ்சம் அப்படி தூர தள்ளி வச்சு வேடிக்கை பார்த்தாங்க அமித்ஷாவும் மோடியும். அமித்ஷாவில் இந்த விஷயத்தை எதுக்கு அமித்ஷா பண்ணுறாரு, அதனால அவருக்கு என்ன நன்மை? இல்லை இது மோடியோட இன்ட்ரெஸ்ட் தான் அமித்ஷா. தனியாக அமித்ஷாவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். ஓகே சி ஃபட்னாவிஸை இந்த முறை சிஎம் ஆகாமல் தடுக்க முடியாதுன்றது மோடிக்கு ரொம்ப நல்லா தெரியும். இது 22 19 கிடையாது, 22 கிடையாது. ஆர்எஸ்எஸ் பவர்ஃபுல் ஆகிடுச்சு. 2019 22 ஆடும்போது மோடிக்கு தனி மெஜாரிட்டி இருந்தது, இப்போ தனி மெஜாரிட்டி கிடையாது. அதனால் இந்த முறை ஃபட்னாவிஸை தடுக்கிறதுன்றது ஆர்எஸ்எஸ் மோடியையே நாளைக்கு மாத்திர லெவலுக்கு போவோம். அதனால் அந்த விளையாட்டை விளையாட வேணான்னு வேறு வழி இல்லாமல் தான் ஃபட்னாவிஸை ஒத்துக்க வச்சாங்க. ஆனால் இந்த 10 நாள் காலம் தாழ்த்தினது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஷிண்டேவை காரணமாக காமிச்சு ஃபட்னாவிஸை கொஞ்சம் வெயிட் பண்ண வச்சது. ப்ளஸ் ஷிண்டேவும் சில கோரிக்கைகளை வச்சுருக்கார், முக்கியமான இலாக்காலாம் கையில் வேணும். இது எதிர்பார்க்கப்பட்ட முடிவு தான். இனிமேல் அடுத்து என்ன ஆகும், என்ன ஃபுல் 5 years இருக்குது. மகாராஷ்டிரா இஸ் இந்தியாஸ் ரிச்சஸ்ட் ஸ்டேட். என்ன நடக்க போகுது, மோடிக்கு அவர் எப்படியெல்லாம் சேலஞ்சராக ஆக போகிறாருன்றதை தான் நம்ம கூர்மையாக பார்க்கணும். ஏன்னா கடந்த நிச்சயமாக மோடியை வந்து ஆர்எஸ்எஸ் வந்து 29 அலோவ் பண்ண வாய்ப்புகள் குறைவு. அப்படியே பண்ணாலும் 29 நிறுத்திட்டு ஜெயிச்சாங்கன்னா ஒருவேளை அதுக்கு பிறகு ஃபட்னாவிஸை கொண்டு வந்துடுவாங்க. ஏன்னா இதுக்கு மேலே மோடியை வந்து ஆர்எஸ்எஸ் தாங்காது. ஸோ ஒரு மிகப்பெரிய சேலஞ்சர் இன்றைக்கி பிஜேபிக்கு உருவாகி இருக்கிறார் ஃபார் த ஃபஸ்ட் டைம். 2014 மோடி தேசிய அரசியலில் ஒரு விஸ்வரூபம் எடுத்த பிறகு ஃபார் த ஃபஸ்ட் டைம் மோடிக்கு ஒரு சேலஞ்சர் வந்திருக்கார், பவர்ஃபுல் சேலஞ்சர் வந்திருக்கார். அவரை எப்படி ரூல் பண்ண விட போகிறாங்கன்றதெல்லாம் தான் இனிமேல் தான் பார்க்கணும். இனிமேல் அவருக்கு மோடி அமித்ஷா கொடசல் கொடுக்காமல் இருப்பாங்களா அல்லது கொடசல் கொடுப்பாங்களான்றது தான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா அஜித் பவாரையும் ஷிண்டேவையும் உசுப்பி விட்டு கொடசல் கொடுக்க வாய்ப்பு உண்டு. பட் அவ்வளோ சீக்கிரமாக ஃபட்னாவிஸை பண்ண முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட தனி மெஜாரிட்டி வரைக்கும் வந்துருச்சு. 145 சீட் இருந்தால் மெஜாரிட்டி, 288 132 இருக்குது பிஜேபிக்கு, கிட்டத்தட்ட மெஜாரிட்டி. அதனால் பெரிய அளவில் வந்து அவரை கொடசல் கொடுக்க முடியுமா, அவருக்கு மெஜாரிட்டி மார்க்கை காமிச்சுன்னா அதுக்கு வாய்ப்பு குறைவு. வேறு எந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுவாங்கன்னு தான் பார்க்கணும். கண்டிப்பாக பிஜேபியோட மற்ற மாநிலங்களில் ஒரு ஃப்ரீ ரன் கொடுத்தா மாதிரி இங்கே கொடுப்பாங்களான்றது வந்து இப்போ பிஜேபியோட ஃப்ரீ ரன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கட், இங்கெல்லாம் வந்து ஹிமாச்சல் பிரதேஷ், இது உத்தராகண்ட், இங்கெல்லாம் வந்து அமித்ஷா மோடியும் வச்சதான் சட்டம். அந்த சிஎம்முக்கு ஒன்றும் முக்கியமான இலாக்காலாம் இவங்க சொல்கிற ஆள் தான். ஆனால் யூபியில் அந்த பருப்பு வேகலை. யூபியில் யோகியோட ஆளுங்க தான், அவர் தன்ன ஆளுங்களை தான் வச்சுருக்கோம். மகாராஷ்டிராவில் இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா ஃபார் த ஃபஸ்ட்டு டைம் மோடிக்கு ஒரு சேலஞ்சர் வந்திருக்கார். இந்த ரிசல்ட்டை நம்ம எப்படி பார்க்கணுன்னா, நாளைக்கு ஃபட்னாவிஸ் அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கொள்ள போகிறார் என்ற நிகழ்வை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்றால், மோடிக்கு ஒரு போட்டியாளர், வலுவான போட்டியாளர் பிஜேபிக்குள் தோன்றியிருக்கிறார் என்று தான் நாம் பார்க்க வேண்டும். அதுதான் சரியான பார்வையாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. இப்போ ஒரு இவ்வளோ பெரிய இழுபறிக்கு பிறகு வந்து ஃபட்னாவிஸ் வந்து சிஎம் ஆயிருக்காருன்னா வந்து அது வந்து மோடி தாண்டி அவர் பெற்றிருக்க ஃபஸ்ட்டு வெற்றின்னு பார்க்கலாமா? இந்த விஷயத்தை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒரு வெற்றி அப்படின்னு பார்க்கலாமா, அல்லது அப்சல்யூட்லி அவங்களுக்கு தான் பெரிய சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக அந்த போட்டியில் அவங்க தான் இருக்காங்க, அதனால் அவர் அப்படின்ற மாதிரி பார்க்கலாமா, அல்லது அவர் தனிப்பட்ட செல்வாக்கு மூலமாக அவரோட பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூன்ஸ் மூலம் அவர் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு பார்க்கலாம்? ரெண்டுமே சேர்ந்தது. மக்களோட ஆதரவு, தனிப்பட்ட முறையில் அவருடைய செல்வாக்கு, அவருடைய ஜாதி, ஆர்எஸ்எஸ் உடைய பேக்கப், இதெல்லாம் சேர்ந்தது. அவர் வந்து ஒரு பிராமணர், மகாராஷ்டிரா பிராமணர். வாஜ்பாய்க்கு பிறகு ஒரு நான் பிராமின் வந்து ஒரு ஓபிசி தேசிய அளவில் பிரதமராக இவ்வளோ பவர்ஃபுல்லாக வருது ஆர்எஸ்எஸ் விரும்பலை. ஆனால் அவங்களுக்கு வேறு வழி இல்லை. ஏன்னா மோடி இன்றைக்கி நகர்த்த முடியாது. நகர்த்தினா மொத்த ஆட்டமும் கலைஞ்சிடும். எவ்வளவு தான் வருத்தங்கள் மோடி மீது ஆர்எஸ்எஸ்க்கு இருந்தாலும் ஒருபோதும் ஆர்எஸ்எஸ் மோடியை கைவிடாது. மோடிக்கு ஒரு ஆபத்து என்றால் ஆர்எஸ்எஸ் முதலில் ஓடோடி வந்து நிற்கும். அதுக்கு சரியான உதாரணம் 2024 மக்களவைத் தேர்தல் முடிவுகள் வந்தவுடனே அதுக்கு முன்னால் ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் பிரச்சனையாக இருந்தது. அவங்க வேலை செய்யலை. ஏன்னா மோடி வந்து தன்னிச்சையாக செயற்பட்டார் என்ற வருத்தம் அவர்களுக்கு, கோபம் இருந்தது. ஆனால் ரிசல்ட் வந்து மோடிக்கு செல்வாக்கு குறையுதுன்னா ஐயோ இதுக்கு மேலே விட்டோன்னா நமக்கு ஆபத்து ஆகிடும்ட்டு அவங்க ஓடோடி வந்து மறுபடியும் மோடியை தாங்கி பிடிக்க ஆரம்பித்தாங்க. பிஜேபியும் அவங்களோட சேர்ந்துக்குச்சு. ஏன்னா நம்ம நீ இல்லைனா நான் இல்லை, நான் இல்லைனா நீ இல்லைன்னு அந்த 5 மாதம் அவங்க பவர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணதோட விளைவு தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய வெற்றி அவங்களுக்கு மகாராஷ்டிராவில் கிடச்சிருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மோடி மீது ஆர்எஸ்எஸ்க்கு எவ்வளோ வருத்தம் இருந்தாலும் அவர்கள் நிச்சயமாக மோடியை கைவிட மாட்டார்கள். ஏன்னா அது ஒரு சித்தாந்தம். அவர்களை பொறுத்தவரையில், ஆர்எஸ்எஸ்ஸை பொறுத்தவரையில், ஆர்எஸ்எஸ்ஸை ஓரளவாவது புரிந்தவர்களுக்கு நான் சொல்வது அவர்களுக்கு கன்வின்ஸ் பண்ணுறது அவர்கள் ஒப்புக்கொள்வார்கள் என்று நம்புகிறேன். ஆர்எஸ்எஸ்ஸை பொறுத்தவரையில் நரேந்திர மோடி என்பவர் வராது போல வந்த மாமணி. இந்த மாதிரி ஒரு லீடர் அவங்களுக்கு கிடைக்காது. அவங்களோட எல்லா அஜெண்டாவும் கிட்டத்தட்ட ஃபுல்ஃபில் ஆகிட்டு இருக்குது. இந்திய அரசியலின் மைய கருவாகவே வலதுசாரி சித்தாந்தம், இந்துத்துவா உருவெடுத்து விட்டது. இந்திய வாக்காளன், சராசரி இந்திய வாக்காளன் வலதுசாரியாக மாறி இருக்கிறான். இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்.
அதனால் இந்த பேக்ரவுண்டில் பார்க்கும்போது அவங்க மோடியை கைவிட மாட்டாங்க. பட் ஹவவர் மோடிக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒரு ஆளை வைக்கணும்னு தான் விரும்புவாங்க. ஏன்னா அடுத்த ஆண்டு மோடிக்கு 75 வயசு ஆகுது. 75 வயசான ரிட்டையர் ஆகணும்னு எந்த எழுதப்பட்ட விதியும் பிஜேபியில் கிடையாது. அப்படியே இருந்தாலும் எந்த விதியும் மோடிக்கு பொருந்தாது, அது வேறு விஷயம். அது அவங்க கட்சியோட உள்விவகாரம் அது. ஆனால் கண்டிப்பாக ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேணும், தட் டு எ பிராமின் வேணுன்றது ஆர்எஸ்எஸோட வலுவான எண்ணம். இதை மறந்துடாதீங்க. வாஜ்பாயும் அத்வானிக்கும் அந்த மோதல், அந்த 2 பர்சனாலிட்டிஸும் இருக்கும்போது பிஜேபியை இந்தியா முழுவதும் கொண்டு போய் சேர்த்து வளர்த்தது அத்வானி. ரத்த யாத்திரை நடத்தினது, மசூதி இடித்தது, எல்லாமே அவங்க கண்ணு முன்னால் தான் இடிச்சது. பாபர் மசூதி இடிக்கும் போது அத்வானி முன்னால் நிற்கிறாரு, வாஜ்பாய் இல்லை அங்கே அந்த ஸ்பாட்டில். ஆனால் யார் பிரதம மந்திரி ஆனால் வாஜ்பாய் தான். அத்வானி பனியா தான். அவர் சிந்தி. அவருக்கு அந்த கௌரவத்தை ஆர்எஸ்எஸ் கொடுக்கல. 2வது முறை அவருக்கு வாய்ப்பே இல்லாமல் போச்சு அவர் செய்த தவறுகளால். மோடி ஒரு ஓபிசி நான் பிராமின், ஒரு மறுபடியும் ஒரு பிராமணரை இந்திய பிரதமராக ஆக்க வேண்டும் என்பது கண்டிப்பாக பிஜேபி ஆர்எஸ்எஸோட ஒரு தெளிவான ஒரு விருப்பம், சித்தாந்தம். மோடிக்கான ஒரு 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 ஆல்டர்னேட்டிவாக ஃபட்னாவிஸை ஆர்எஸ்எஸ் உருவாக்கும் என்று நான் நம்புகிறேன். ஃபட்னாவிஸும் தன்னை அது மாதிரி தகவமைச்சுப்பார். ஏன்னு கேட்டிங்கன்னா பணம் ரொம்ப முக்கியம். அதில் மகாராஷ்டிராவில் இந்தியாஸ் ரிச்சஸ்ட் ஸ்டேட். குஜராத் எப்படி ரிச்சஸ்ட் ஸ்டேட்டோ அதை விட அதிகமான பணக்கார மாநிலம் மகாராஷ்டிரா. ஸோ தன்னை எப்படி அவர் தகவமைச்சுக்க போகிறாரு ஃபட்னாவிஸ்ன்றது முக்கியமான ஒரு விஷயம். நாம் இனிமேல் கவனிக்க வேண்டியது ஃபட்னாவிஸோட செயற்பாடுகளில் அவர் தேசிய அளவில் முக்கியத்துவம் பெறக்கூடிய அளவுக்கு ஏதாவது பேசுகிறாரு, அல்லது பிஜேபிக்குள்ளே அமித்ஷா மோடியை மீறி ஒரு தனி ஆளுமையாக வராரு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் மோடி தான் முன்னால் நிற்பார். நட்டா ஒரு பெயருக்கு தான் தலைவர். காங்கிரஸில் இப்போ யார் கார்கே தலைவர் பெயரளவில், நடைமுறையில் யார் தலைவர்? ராகுல் காந்தி தான் தலைவர், அல்லது சோனியா காந்தி அல்லது பிரியங்கா காந்தி. பிஜேபியில் யார் தலைவர்? நட்டா பெயரளவு தலைவர், சும்மா லெட்டர் பேட் தலைவர். அவர் உண்மையான தலைவர் யார்? மோடி. மோடி இல்லாத இடத்துல அமித்ஷா. இவங்க தான். இதுதான் 2 கட்சிகளுமே இருக்கக்கூடியது. ஆர்எஸ்எஸோட சித்தாந்தம் தான் பின்னால் வழி நடத்துது அவங்கள. இப்போ ஃபட்னாவிஸ் மாதிரியான ஒரு பவர்ஃபுல் லீடர் வந்த பிறகு இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். நம்ம வரும் நாட்களில் அது எப்படி போகுதுன்றதை பார்க்கணும். அது இல்லாமல் எலெக்ஷன் கேலண்டர் 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி. அடுத்து வரது ஃபஸ்ட்டு பார்லிமெண்ட் எலெக்ஷன், அப்புறம் தான் அவங்களுக்கு அசம்பிளி எலெக்ஷன் வரும். அப்படி இருக்கும்பொழுது கிட்டத்தட்ட ஃபுல் 5 இயர்ஸ் இருக்குது ஃபட்னாவிஸ்க்கு. ஃபுல் 5 இயர், 4.5 இயர்ஸ் பார்லிமெண்ட்டுக்கும் அசம்பிளிக்கு 5 இயர்ஸும் இருக்குது. இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். நான் பார்க்குறது இந்த நிகழ்வை நான் எப்படி பார்க்குறேன்னா, பிஜேபியோட இந்த நிகழ்வை நான் எப்படி பார்க்குறேன்னா, இவங்க ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அமித்ஷா மோடி சரியான சேலஞ்ச் ஆரம்பிச்சிருக்கு. சரியான போட்டி ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தான் போட்டி ஆரம்பிச்சிருக்கு. அப்படி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவர் அடக்கி வாசிப்பார்னு எனக்கு தோணலை. ஏன்னா அவர் ஏஸ் அ வெஞ்சன்ஸ். அவர் என்னதான் இருந்தாலும் அரசியல்வாதிக்கு 5 வருஷம் சிஎம்மாக இருந்தவரை தூக்கின்னு போய் டெப்டி சிஎம் ஆக்கியிருக்கீங்க நீங்கள். அந்த வெஞ்சன்ஸ் அவர் நான் ஒதுங்கிடுறேன்னாரு. விருப்பம் இல்லை அப்படி விருப்பம் இல்லை. அவர் என்ன சொன்னார், ஓகே ஷெண்டே இருந்துட்டு போட்டோம், நான் அமைச்சரவையில் இல்லை, நான் ஒரு நம்மகிட்ட ஒரு எம்எல்ஏவாக எழுதுறேன் இல்லைன்னு சொல்லி அவரை 2 மணி நேரம் கன்வின்ஸ் பண்ண வச்சு, 4:30 மணிலேருந்து 6:30 மணி வரைக்கும் கன்வின்ஸ் பண்ண வச்சு, அவசரமாக அவர்கிட்ட ஏஎன்ஐ அனுப்பி பேட்டி எடுத்து ஒரு வாயால் சொல்ல வச்சு 6:30 மணிக்கு பதவி ஏற்பு. அவர் 4:30 மணிக்கு நான் இல்லைன்ட்டார். அந்த 2 மணி நேரம் அவரை பாடாப்படுத்தி சிஎம், அது டெப்டி சிஎம், அது எவ்வளோ ஒரு அவமானியாதான விஷயம் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு தெரியும். டீப்ரமோஷன் ஆக்டிவிட்டி, அது டீப்ரமோஷன் அதை செஞ்சாங்க. நவ் இப்போ இதுதான் சிக்கலை உங்களுக்கு. இப்போ அந்த வெஞ்சன்ஸ் உள்ளே இருக்கும். ப்ளஸ் இப்போ மோடி டவுன் அண்ட் அண்டர். மோடியோட பிம்பம் கொஞ்சம் கொஞ்சமாக சிதையுதுன்ற ஒரு வார்த்தை இருக்குது. ஹிந்துத்துவா மேலே வந்துருச்சு. மோடி இல்லைனாலும் ஜெயிக்க முடியுன்ற சூழ்நிலை வருது இன்னைக்கு. ஓகே, நான் சொல்கிறது நீங்கள் இதுவாக பார்க்கணும். அப்படி பார்க்கும்பொழுது இது நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். வரும் நாட்கள் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அடுத்த 2 ஆண்டுகள் நிச்சயமாக மோடிக்கான ஒரு சேலஞ்சராக ஒரு ஃபட்னாவிஸ் வளர ஆரம்பிப்பாருன்னு தான் எனக்கு தோணுது. மெல்ல மெல்ல தன்னுடைய டென்டக்கிள்ஸ்னுவாங்க, அதை அவர் தன்னுடைய கால்களை விரிப்பாருன்னு தான் எனக்கு தோணுது. ரைட், ஓகே சார். இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் யார் சிஎம் அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிராவில் ஆர்எஸ்எஸ் விசஸ் மோடின்னு சொல்லி ஒரு ஃபைட் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ ஆர்எஸ்எஸ் ஜெயிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் இங்கே புரிஞ்சுக்க முடியுது. பட் இப்போ இன்னொரு பிரச்சனை மகாராஷ்டிரா அப்படிங்கிற மராத்தாஸ்க்கான ஒரு பெரிய ஸ்டேட் அப்படிங்கிற பார்க்கும்போது அவங்களுடைய ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் அங்கே இல்லை, சிஎம்மாக இல்லை அப்படிங்கிற ஷிண்டே இருந்தது ஏதோ ஒரு வகையில் அவங்க கன்வின்ஸ் பண்ணிச்சுங்கிறது நீண்ட காலமாக இருந்துச்சு. இப்போ ஆர்எஸ்எஸ் அந்த இடத்துக்கு வருது அப்படிங்கும்போது இப்போ அந்த மராத்தாஸ் ஃபேக்டர் அதை எப்படி உள்ளுக்குள்ள அதை மேனேஜ் பண்ணிவிடுவாங்க. அது நீங்கள் மராத்தாஸ்க்கு ஒன்றும் மகாராஷ்டிராவை எழுதி கொடுக்கல, ஜாட்ஸுக்கு ஒன்றும் ஹரியானாவை எழுதி கொடுக்கல. பெரும்பான்மை சமூகத்துக்கு ஒரு மாநிலத்தை எழுதி கொடுக்கறதுன்ற போக்கே ரொம்ப தவறான ஒரு போக்கு.
ஆக்சுவலாக மராத்தாஸ் ஓட்டு தங்களுக்கு இல்லைன்னு தெரிஞ்சு தான் அவங்க அழகாக காய நகர்த்தினாங்க பிஜேபி. ஓபிசிஸையும் எஸ்சி/எஸ்டியும் ஒன்று சேர்த்து தான் மராட்டாஸ் அடிச்சிருக்காங்க. அவங்க 45% மராட்டாஸ் ஓட், 55% வந்து அதர்ஸ். அந்த அதர்ஸில் வந்து கணிசமான பிரிவினரையும் ஓபிசிஸையும் எஸ்சி/எஸ்டியும் சேர்த்துக்கிட்டு ப்ளஸ் மராட்டாலையும் ஒரு பிரிவினரை கூட சேர்த்து தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. மராட்டா ஆள் மட்டும்தான் மகாராஷ்டிராவை ஆளணுன்றதை அவங்க உடைக்கிறாங்க. இப்போ இந்த மோடி அமித்ஷா வந்த பிறகு கடந்த 10 ஆண்டுகள் அவங்க ஒவ்வொரு மாநிலத்திலும் செய்யக்கூடியது பெரும்பான்மை கம்யூனிட்டி தான் ஆளணும். இந்த யூஷுவலான ட்ரேட்மார்க் இல்லை, அந்த வழக்கமாக அரைச்சமாவே அரைக்கிற மாதிரியான அரசியலை உடச்சி தான் அவங்க வந்திருக்காங்க. அது பிளவுவாத அரசியலாக கூட இருக்கலாம், அதில் நான் மறுக்கலை. ஸோ மராட்டா ஒருத்தர் இல்லாமல் இப்போ ஒரு நான் மராட்டாவை ஆக்கியிருக்கிறது என்பது வந்து அவங்களுக்கு ஒன்றும் பெரிய பின்னடைவாக இருக்காது, அப்படி தான் நான் நம்புகிறேன். ஏன்னா மேண்டேட்டே வந்து இவங்களுக்கு தான் வந்திருக்கு. ஓகே, மராட்டாஸ் வந்து அந்த பக்கம் பெரிய அளவில் குத்தலை. மராட்டாஸ் பெரிய அளவில் அந்த பக்கம் குத்தி தான் இவங்களுக்கு இவ்வளோ பேர் மெஜாரிட்டி வந்திருக்காது. இழுபறியில் வந்திருக்கும், அது சொற்ப எண்ணிக்கையில் பிஜேபி மெஜாரிட்டி வந்திருக்கும். மேசிவ் விக்ட்ரி. அவங்க கிட்டத்தட்ட 240 சீட் அடிச்சிட்டாங்க. அவங்க எதிர்கட்சிங்களுக்கு வந்து எதிர்கட்சி அந்தஸ்தே கிடையாது. 29 சீட்டு தான் எதிர்கட்சி. சிவசேனா 20, காங்கிரஸ் 15, என்சிபி 10. காங்கிரஸ் 16, என்சிபி 10. எந்த தனிப்பட்ட கட்சிக்கும் கிடையாது. இவ்வளோ பெரிய மேண்டேட் வந்து மராத்தாஸும் பிஜேபி ஓட்டு போட்டதால தான் கிடைச்சிருக்கு. அதனால் ஒரு மராத்தாவை மட்டும்தான் சிஎம் ஆக்கணுன்ற அவசியமும் கிடையாது. அது இல்லாமலும் பண்ண முடியுன்றதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த ரெப்ரசன்டேஷனை கொடுப்பாங்க, மராத்தாஸுக்கான முக்கியமான ரெப்ரசன்டேஷனை கொடுத்துருவாங்க. அந்த காஸ்ட் குரூப்ஸை உள்ளுக்குள்ளே முக்கியமான பதவியில் வச்சுருவாங்க. ஓகே, அதனால் அது ஒரு டிஸ்டர்பன்ஸாக பிஜேபிக்கு மாறாதுன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். ரைட். ஓகே சார், இதில் ஒரு முக்கியமான டைமென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது வந்து இப்போ எப்படி வந்து ஃபட்னாவிஸ்க்கு ஒரு டீப்ரமோஷன் கடந்த காலத்தில் இருந்துச்சோ அந்த மாதிரி இப்போ ஷிண்டேக்கு ஒரு டீப்ரமோஷன் அப்படிங்கிற மாதிரி சிஎம்ஆர் இருந்துட்டு இப்போ அடுத்த ஒரு டெபுட்டி அப்படிங்கிற மாதிரி, அதனால தான் வந்து ஒரு 10 நாள் அவரு சில சண்டைகள் செய்கிற மாதிரியான விஷயங்களை காமிச்சிட்டு இருந்தார். ரெண்டாவது வந்து நான் வரல டெபுட்டிக்கு, என் பையனை வந்து நியமிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மூவ் சொல்லப்பட்டுச்சுங்கிறது கவனிச்சோம். ரெண்டாவது வந்து அப்படி சரி நான் டெபுட்டியாக வரணும் அப்படின்னா நான் சபாநாயகர் எனக்கு கொடுங்க, உள்துறை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி சில டெமாண்ட்ஸ்லாம் அமைச்சாருன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ அவரோட ஃபேக்டர் என்ன இருக்க போகுது? இப்போ ஃபட்னாவிஸ் இல்லைங்க, அந்த அகாமடேஷன் வந்துருங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதனால தான் இவ்வளோ நாள் இழுபறியாச்சு. ஓகே, எல்லாரையும் அவங்க அரவணைச்சு எல்லாரையும் அகாமடேட் பண்ணிப்பாங்க. எங்கே போவாங்க ஒரு லெவலுக்கு மேலே? மோடி அமித்ஷாவோட பாலிடிக்ஸ் என்னென்னா லாங் ரோப்பை கொடுப்பாங்க, லாங்காக ரோப் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எப்போ இழுக்கணுமோ அப்போ இழுத்துருவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் மீறி போக முடியாது. சரி போகிறதுனா எங்கே போவ நீ? உங்களுக்கு பிடிக்கல, நீங்கள் எங்கே இப்போ பதவி இல்லாமல் போய் அத்தனை எம்எல்ஏவும் 10 நாள் ஆகுது ரிசல்ட் வந்து, இல்லையா? 10 நாளைக்கு மேலேயே ஆகிப்போச்சு. ரிசல்ட் எத்தனாம் தேதி? 23ஆம் தேதி. 23ஆம் தேதி. இன்றைக்கி என்ன தேதி? டிசம்பர் 4ஆம் தேதி. கரெக்டாக 10 நாள் ஆகுது ரிசல்ட் வந்து. 10 நாளாக கேபினெட் ஃபார்ம் பண்ணலன்றது இதெல்லாம் எதுக்கு? பர்பஸ்ஃபுல்லாக தான் டிலே பண்ணுறானுங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அவன் எம்எல்ஏ எலெக்ஷனில் 50 கோடி 100 கோடி செலவு பண்ணியிருக்கான், மறந்துடாதீங்க. ஏதாவது ஒரு பொசிஷன் கிடச்சி உக்காந்தா தான் சம்பாதிக்க வழி. ஐயோ வந்தால் போதும் கவர்மெண்ட்டு இப்போ கல்லா கட்டி ஆகணும் சார், ஓப்பனாக பேசுவோமே. நான் சொல்கிறத கொச்சையாக யாரும் தயவுசெய்து நேயர்கள் நினைத்து கொள்ள வேண்டாம். ஐயா, இந்தியாஸ் ரிச்சஸ்ட் ஸ்டேட். சாதாரணமாக 20 கோடியிலேருந்து 50 கோடி வரைக்கும் செலவு பண்ணியிருக்கான் ஒரு எம்எல்ஏ. அதுவும் ஜெயிச்ச எம்எல்ஏங்க இந்த கால்குலேஷனில் தான் வருவாங்க. இப்போ போட்ட துட்டு எடுக்கணும், முதல்ல மந்திரி ஆகணும். மந்திரி ஆக முடியலன்னா மந்திரிக்கு தேவையான ஒரு எம்எல்ஏவாக ஆகணும், வாரியத்துக்கு போகணும், போர்டில் ஏதாவது மெம்பர் ஆகணும். 1000 வழி இருக்குது. அதெல்லாம் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனால் தான் நடக்கும். இனிமேல் எண்ணம் பூரா வந்து போட்ட காசு எப்படி எடுக்கிறதுன்னு, ப்ளஸ் இருக்கிற சொத்தை காப்பாற்றுறது. அதனால் எல்லோரும் ஒன்றா வந்துடுவாங்க. ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் யாருக்குள்ளேயும் வராது. கொடுத்த வரைக்கும் போதும். அதுக்கு தான் இந்த 10 நாள் டிலே. ஓகே, 2ஆவது நாளே கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணியிருந்தால் குடும்பிப்பிடி சண்டைன்னு இழுபறியில் வந்திருக்கும். அதுதான் பர்பஸ்ஃபுல்லாக தான் மோடி அமித்ஷாவும் இதை பண்ணுறது. இப்படியே போய் அப்போ ஒரு கட்டத்தில் வந்து ஃபார்ம் ஆனால் போதும், கவர்மெண்ட்டு விட்ட துட்டு எடுக்கணும்ல. பச்சையாக சொன்னால் அதான் அன்பு, அதான் அரசியல். சோலாப்பூர் மாவட்டத்தில் மார்ஷ்ன்ற சட்டமன்ற தொகுதிக்குள்ளே மார்க்கவாடிங்கிற ஒரு கிராமம், பர்டிகுலராக அந்த கிராமத்தில் ஒரு 2000 வாக்காளர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து அந்த லோக்கலில் இருக்கிற அவங்க எல்லாருமே வந்து எந்த ஒரு வேட்பாளருக்கு சார்பாக இருக்காங்கிறது வெளிப்படை தெரிஞ்ச விஷயம். சாதி சமூகத்தை சேர்ந்தவர், அவருக்கு தான் மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. ஆனால் அவங்க அடிச்சதில் மெஜாரிட்டியான வாக்கு பிஜேபி கேண்டிடேட் போயிருக்கு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இப்போ அவங்க கிளப்பியிருக்காங்க. அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, இவிஎம் மீது எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது, தனிப்பட்ட முறையில் நாங்களே தேர்தல் நடத்த விரும்புகிறோம், அதனால் தாசில்தார் வந்து எங்களுக்கான தேர்தல் நடத்தட்டும் அப்படின்ற ஒரு போர்க்கொடி அவங்க உயர்த்திருக்காங்க. அது பேலட் பேப்பர்லாம் நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் வந்து சம்மந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகம் வந்து போலீஸ் ஒரு ஃபோர்ஸ் அங்கே போட்டு அங்கே அந்த விஷயத்தை முடக்கியிருக்காங்க. ஒரு சீரியஸான இஷ்யூ, பெரிய அளவில் எந்த மீடியம் வந்து டிஸ்கஸ் பண்ணல. இந்த ஆங்கில செய்தியாளர் மட்டும் ரிப்போர்ட் ஆயிருந்துச்சு இந்த விஷயம். இது எப்படி பார்க்க? அதாவது 2 விஷயம் இதில் பார்க்கணும். ஒன்று வந்து அவர்கள் வந்து தாங்கள் வாக்களித்ததில் வந்து பெரும்பாலானவர்கள் 2000 பேரில் வந்து கிட்டத்தட்ட 1000 சொச்சம் பேருக்கு 1900 பேர் வரைக்கும் என்னமோ வந்து 1800 பேர் வரைக்குமோ என்னமோ வந்து என்சிபி கேண்டிடேட்டுக்கு சரத்பவார் கட்சிக்கு தான் வாக்களிச்சோன்றாங்க.
ஒரு 120 ஓட்டு என்னமோ தான் பிஜேபிக்கு போட்டோன்றாங்க. ஆனால் ரிசல்ட் வந்து தலைகீழ வந்திருக்குது, பிஜேபி அங்கே ஜெயிச்சிருக்குது. இது வந்து அவங்க இவிஎம்மை சந்தேகப்படுறாங்க. இதுக்கு ஆப்ஷன் அவங்க இது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை, அவங்க நாங்களாகவே பேலட் வச்சு தேர்தல் நடத்துவோம், தாசில்தார் நடத்துன்றாங்க. தாசில்தார்லாம் தேர்தல் நடத்த முடியாது. தேர்தல் நடத்துறது எலெக்ஷன் கமிஷனோட வேலை. ஜனாதிபதியாக நினச்சாலும், மோடி நினச்சா கூட தேர்தல் நடத்த முடியாது. பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் நினச்சா கூட தேர்தல் நடத்த முடியாது. தேர்தல் யார் நடத்தணும்னா தேர்தல் கமிஷன் நடத்தும். இப்போ இந்த மாதிரி ஒரு சம்பவம் முடிஞ்ச பிறகு நாங்கள் எங்களுக்குள்ளே நடத்திக்கிறோம், தாசில்தார் வந்து நடத்தணும், பேலட் பேப்பரை நடத்தணுன்றது சட்டப்படி அது இடமே கிடையாது. உங்களுக்கு என்ன ஆப்ஷன்? ஒரே ஆப்ஷன்னா எலெக்ஷன் பெட்டிஷன். எலெக்ஷனில் முடிவில் உங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னா, ஒன்றுக்கும் மேற்பட்ட மனிதர்களுக்கும் எலெக்ஷன் ரிசல்ட்டில் சந்தேகம் வந்துச்சுன்னா எலெக்ஷன் பெட்டிஷன் அதுக்கு பேர். அதுக்கு ஒரு கால வரையறை இருக்குது. ரிசல்ட் வந்து ஒரு 3 மாதத்துக்குள்ளே அல்லது 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் எலெக்ஷன் 6 வாரத்துக்குள்ளே ரிசல்ட் வந்து 6 வாரத்துக்குள்ளே நினைக்கிறேன், சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். இது அதுக்குள்ளே நீங்கள் ஹைகோர்ட்டில் எலெக்ஷன் பெட்டிஷனை போட்டுருணும். போட்ட பிறகு அது வந்து பல வருடங்கள் நடக்கும். இப்போ 2009 ப. சிதம்பரம் நம்ம இதில் வந்து சிவகங்கையில் கண்ணப்பன் அப்போ அதிமுகவில் இருந்தார், இப்போ திமுக மந்திரியாக இருக்கார். அவர் வந்து சிதம்பரத்தோட வெற்றி செல்லாதுன்னு கண்ணப்பன் வந்து இந்த மாதிரி நிறைய ஆதாரங்களோடு சொன்னார். அப்போ நீ போய் கோர்ட்டுக்கு போன்ட்டாங்க. கோர்ட்டுக்கு போய் கிட்டத்தட்ட 12 வருஷம் நடந்து அந்த கேஸில் அவர் தோத்தார். எலெக்ஷன் பெட்டிஷன் எப்பயுமே சாதாரணமாக தோல்வியில் தான் முடியும். இந்திரா காந்தி நடந்த மாதிரி ரொம்ப ரேராக தான் நடக்கும் ஜெயிக்கிறது. ஒரே ஆப்ஷன் தான் அசம்பிளி, பார்லிமெண்ட், இது ரெண்டை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் ரிசல்ட் வந்துடுச்சு. அதில் முறைகேடு நடந்திருக்கு. அது எந்த முறைகேடாக வேணால் இருக்கலாம். இப்போ இந்திரா காந்திக்கு ஜீப்பை தவறாக பயன்படுத்தினாங்கன்றது, கள்ள ஓட்டு போட்டாங்கன்றது, அல்லது இது ரொம்ப ரேர் கேஸ், வினோதமான கேஸ் மக்கள் சொல்கிறாங்க. ஆனால் அங்கே இவிஎம் வேறு மாதிரி காட்டுது. காங்கிரஸோ இல்லை சம்மந்தப்பட்ட மக்கள் சொல்கிறாங்க. ஆனால் மக்கள் சொல்லும் பொழுது வந்து நீங்கள் வந்து இதில் இருக்க சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவிஎம்மாக அவங்க சந்தேகப்படுறாங்க. நான் இப்படி வச்சு கேட்குறேன் உங்களை. நான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு ஆப்ஷனை சொல்கிறேன். பேலட்டில் தான் இப்போ எலெக்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. பேலட்டில் எலெக்ஷன் நடக்குது. பேலட்டில் எலெக்ஷன் நடந்தப்போ இதே மாதிரி ஒரு ரிசல்ட் வருது. அப்போ வந்து இவங்க என்ன கேட்பாங்க? பேலட்டை மறுபடியும் என்னன்னு கேட்பாங்களா, இல்லை எனக்கு பேலட் எடுத்து காமின்னு கேட்பாங்களா? இப்போ வசதியாக இவிஎம் மேலே குற்றம் சுமத்த முடியுது. ஓகே, இன்கேஸ் பேலட்டில் நடக்குது, வாக்கு சீட்டில் இதே பிரச்சனை வாக்கு சீட்டில் வருது. இந்த மக்களோட கோரிக்கை வந்து நீங்கள் மறுவாக்கு பதிவுன்னு கேட்பியா, மறு எண்ணிக்கைன்னு கேட்பியா, இல்லை எனக்கு தூக்கி காமின்னு கேட்பியா? ஏன்னா இவிஎம்ல நினச்சா கூட காமிக்க முடியாது, அதுலையாவது காமிக்கலாம், அதுவும் முடியாது. 3வது நீங்கள் வந்து அப்போ இதே மாதிரி இன்னொரு தூரம் நடத்துன்னு கேட்பீங்க. இவிஎம்ல விவிபேட்டை செக் பண்ணி பார்க்கலாமா சார்? அதுதாங்க அவன் மாட்டேன். இப்போ அது முடிஞ்சு போச்சு இல்லை? ஓகே, இப்போ இந்த ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு நீங்கள் அதை எடுக்க முடியாது. நான் உங்களுக்கு சொல்ல வர பாயிண்ட் என்னென்னா, எந்த ப்ராப்ளம் உங்களுக்கு கவுண்டிங்கில் வந்து யார் ஒரு தனிநபரோ ஒரு அமைப்போ ஒரு சங்கமோ வந்து நான் வந்து இதை விரும்பலை, எனக்கு இந்த தேர்தலில் உடன்பாடு இல்லைன்ட்டான்னா, உனக்கு ஒரே ஆப்ஷன் தான், கோர்ட்டுக்கு போதான். நீ தனியாக வந்து தாசில்தாரை கூட்டின்னு வந்து பேலட்டை வச்சு நடத்தி, சரி பேலட்டை வச்சு நடத்தி நீ என்ன பண்ண போகிற? அவன் ஏற்கனவே ஜெயிச்சவன். இதில் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப முக்கியமாக அந்த கேண்டிடேட் சொல்கிறார். கேண்டிடேட் ஏற்கனவே ஜெயிச்சிட்டான். எம்எல்ஏ சிட்டிங் எம்எல்ஏ வந்து இது என்னன்னா, இத்தனை பேர் தோத்துது, 10 பேர் ஜெயிச்சான்ல என்சிபியில், அதில் 10 பேரில் அவரும் ஒருத்தர். இப்போ அவரோட விஷயம் இதனால இந்த முடிவு மாற போகிறது இல்லை. ஆனால் எப்படி முறைகேடு நடந்திருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்க போகிறேன். மக்கள் பெரும்பாலும் நினைச்ச வாக்குகள் எப்படி வந்து திசை மாறி இருக்கு, அது புரிஞ்சிக்கவே முடியல அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துக்கு அதுக்கு வந்து நீ வந்து முதல்ல ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு தேர்தல் முடிஞ்ச பிறகு ஒரு தொகுதியில் ஒரு குறிப்பிட்ட வார்டில் போய் நீங்கள் வந்து இதுக்கு பேர் மாக் ட்ரில்லுன்னுவாங்க, மாதிரி வாக்குப்பதிவு. இதை நடத்துறதுக்கு வந்து உங்களுக்கு அதிகாரம் கிடையாது, சட்டப்படி அதிகாரம் கிடையாது. இது எலெக்ஷன் கமிஷன் ஆக்ட் படி தப்பு. இது அதனால தான் அவன் கேஸை போட்டிருக்கான். இது ரொம்ப வினோதமான கேஸ். இது முதல்ல அவன் இதை வந்து தோத்த கேண்டிடேட் கேட்கல, ஜெயிச்ச கேண்டிடேட் கேட்குறான் மார்ஜினை ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ரெண்டாவது வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, தாசில்தாரை வச்சு நாங்கள் மாக் ட்ரில், அதாவது வந்து மாக் போல் நடத்துவோம், மாதிரி நடத்துவோன்றாங்க. மாதிரி நடத்துறதுக்கு உனக்கு இன்றைக்கி அதிகாரம் கிடையாது. அதனால தான் அவன் கர்ஃப்யூ போட்டிருக்கான், ஊரடங்கு போட்டிருக்கான். ஊரடங்கு போட்டிருக்கான்னா அதோட அர்த்தம் வந்து இது சீரியஸான இஷ்யூ. உனக்கு நாளைக்கு எல்லாரும் இப்படி கிளம்பிடுவான். அது இங்கே இவங்களுக்கு ஆப்ஷன் எலெக்ஷன் பை வே ஆஃப் எலெக்ஷன் பெட்டிஷன். அங்கே ஒரு ஆபத்து இருக்குது. எலெக்ஷன் பெட்டிஷனில் இந்த தொகுதியில் இவன் எதனா தில்லுமுள்ளு பண்ணி அது வெளியில் வந்து இவன் எலெக்ஷன் செல்லாதுன்ட்டான்னா, இவன் கோர்ட்டுக்கு போகாமையா இதுக்கு போகிறான்னு உங்களுக்கு புரியுதா? ஓகே, எலெக்ஷன் பெட்டிஷன் தான் உங்களுக்கு ஒரே ஆப்ஷன். நீ இவ்வளோ தூரம் கேட்குறவன் எனக்கு மார்ஜின் குறைஞ்சிருச்சு அதனால் இது பண்ணணும் நீ போனீன்னா உனக்கு என்ன ஆப்ஷனு? ஒன்று ரீகவுண்டிங்கு, இல்லை ரீபோலிங். ரீபோலிங் எவனாவது கேட்பானா? அது எவ்வளோ ரிஸ்கி ஒன்று. அது அவங்க கவர்மெண்ட் அங்கே இருக்குது. ஓகே,
இவன் இவன் ரொம்ப வீக் விக்கெட்டில் இருக்கான் அந்த என்சிபி கேண்டிடேட். இல்லை சார் 1016 வாக்குகளும் வித்தியாசம் இருக்குது. அதான்ப்பா நான் என்ன சொல்கிறேன், உனக்கு ஆப்ஷன் ஏன் நீ கோர்ட்டுக்கு போகலன்றேன். இவன் ஏன் கோர்ட்டுக்கு போகலன்னா, கோர்ட்டுக்கு போனால் நீ என்ன ப்ரேயர் வைப்ப? வழக்கமாக கோர்ட்டுக்கு போனால் ரீஎலெக்ஷன் ஒன்று, இல்லை ரீகவுண்டிங் ஒன்று. நீ வந்து ரீகவுண்டிங்னு வச்சு தைரியமாக நீ ரீகவுண்டிங் கேட்கலாம்ல. ரீகவுண்டிங்கில் வந்து உனக்கு சிக்கலில் வரும், நீ ஏதோ பயப்படுற, அதனால தான் நீ ரீகவுண்டிங் போகாமல் இங்கே நிற்கிற. தேர்தலே செல்லாதுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து ரீபோலிங்லாம் அவ்வளோ சீக்கிரம் ஆர்டர் பண்ணவும் முடியாது. அந்த கோரிக்கையை வைக்காமல் நீ ஏன் இங்கே வர? உனக்கு ஒரே ஆப்ஷன் கோர்ட்டுக்கு போகிறது. கோர்ட்டுக்கு போ ஜெயிச்ச கேண்டிடேட் எவனுமே எனக்கு தெரிஞ்சு கோர்ட்டுக்கு போனதா வரலாறு எனக்கு தெரிஞ்சு இல்லை. மேபி 1 or 2 இருக்கலாம். தோத்த கேண்டிடேட் தான் போவான். ஏன்னா அது வேறு முறைகேடுகள் வெளியில் வந்துன்னா இவன் தேர்தலே செல்லாதுன்ட்டானா அந்த சிக்கல் இருக்குது. அதனால ஜெயிச்சவங்க போகிறதுக்கு பயப்படுவாங்க. ஆமாங்க, ஜெயிச்சவன் தான். ஐயோ ஒரு ஓட்டில் ஜெயிச்சவன் தான். அது ஒரு ஊர் உனக்கு போட்டா என்ன போடாட்டின்னா, அதுவும் நீ வந்து இந்த எலெக்ஷனை சேலஞ்சு பண்ணி ஏடா கூடமா எதனா ஆகிப்போச்சுன்னா அவங்க கவர்மெண்ட்டு பை எலெக்ஷனில் எவ்வளோ கேலி கூத்தா நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அதனால ஒரு உள்ளூரில் வச்சு விளையாடின்னு இருக்கான். அவன் கரெக்டாக பிடிச்சிட்டான். சட்டப்படி நான் சொல்கிறேங்க, இன்னைக்கு காங்கிரஸ் கூட்டணி ஜெயிச்சு உத்தவ் தாக்கரே சிஎம்மாக இருந்தால் கூட இந்த பிரச்சனையை எப்படி தான் கையாளுவாங்க? எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் முடிச்ச பிறகு வந்து எனக்கு உழ வேண்டிய ஓட்டு உழலைன்னு நீ சொல்லலாம், 1000 சொல்லலாம்ப்பா. உனக்கு ஆப்ஷன் இருக்குது. அது என்ன ஆப்ஷன் தெரியுமா? அங்கே போகிற கோர்ட்டுக்கு. ரைட், ஓகே சார். நீங்கள் வந்து அந்த எம்எல்ஏ பற்றி நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி நான் புரிஞ்சுக்கிறேன். பட் அந்த மக்களுக்கு பொதுவாக ஒரு சந்தேகம், இந்த எலெக்ஷன் நடந்த முறையில் சந்தேகம் இருக்குல்ல, அந்த விஷயத்தில் அந்த மக்களுக்கும் ஒரே ஆப்ஷன் கோர்ட்டுக்கு போகிறது தான். ஓகே, எம்எல்ஏக்கும் மக்களுக்கும் இந்த விஷயத்தில் வேறுபாடே கிடையாது. உங்களுக்கு தேர்தல் முடிவில் சந்தேகம், உங்களுக்கு இந்த ஒரு பிரச்சனை இருக்குது அன்பு, பிரச்சனைக்கான தீர்வை பற்றி நம்ம பேசுகிறோம். தீர்வு ஒரே ஒரு தீர்வு தான். மோடி தொகுதியில் இது நடந்திருந்தா கூட தீர்வு ஒன்றே தான், கோர்ட்டுக்கு தான் போகணும். நீ கோர்ட்டு. ஆனால் சார் நீயாவே மார்க் பேனல் இதுக்கு பேர் மார்க் போலிங்னு வாங்க, இதுக்கு பேர். நீ எப்படி நடத்துவ? அவன் வேலை அது. அதான் நான் சொன்னேன், பிரதம மந்திரி அலுவலகமோ ராஷ்டிரபதி பவனோ சுப்ரீம் கோர்ட்டை நினச்சா கூட எலெக்ஷன் நடத்த முடியாது. எலெக்ஷன் யார் நடத்துவா? எலெக்ஷன் கமிஷன் தான் நடத்தணும். ஒரு தொகுதியில் அவன் தான் நடத்துவான், நீ நேரத்தை நடத்துறது உன் அதிகாரமே கிடையாது உனக்கு. அது புரியுதுங்களா? ஓகே, அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறேன் சார். ஆனால் இப்போ நீங்கள் கோர்ட்டுக்கு போகணும்னு சொல்லி அந்த ஒரு லீகல் ப்ரொசீஜர் இதான் இருக்குது நீங்கள் குறிப்பிடுறீங்க. தட்ஸ் ஒன்லி ஆப்ஷன். ஒன்லி ஆப்ஷன். அந்த ஒன்லி ஆப்ஷனை பல பேர் பல காலகட்டத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. பல சங்கங்கள் ஏடிஆர் வந்து நீங்கள் பல வழக்குகள் போட்டிருக்காங்க. அவங்க போட்ட வழக்குகளோட ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன வந்திருக்காங்க எல்லா அது ஒரு தனி சப்ஜெக்ட். எலெக்ஷன் பெட்டிஷன்ஸோட சக்ஸஸ் ரேஷியோ 1% கீழ். அதான் நம்ம சிஸ்டத்தோட கோளாறு, சிஸ்டமிக் ப்ராப்ளம். ஒன்ஸ் முடிஞ்சதுங்க, அவ்வளோதாங்க. சிஸ்டமிக் பிரச்சனைங்கிறீங்க. இப்போ சிஸ்டமிக் பிரச்சனைன்னும் போது சிஸ்டம் அதுதான் கை காட்டுறீங்க, ஆனால் அந்த சிஸ்டம் பிரச்சனைங்கிறீங்க. அப்போ மக்களுக்கு நம்ம அந்த விஷயத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. நான் திரும்ப நீங்கள் கேட்டிங்கன்னா இதே பதில் தான். மக்களுக்கு ஒரு ஆப்ஷன் தான் இன்றைக்கி இருக்குது. மக்களை அங்கே இருக்க ஒரு இண்டிவிஜுவல் ஓட்டர் கோர்ட்டுக்கு போகலாம். ஏடிஆர் சொன்னீங்க, நீங்கள் எதுக்கு ஏடிஆர் வரைக்கும் போகிறீங்க? ஒரு இண்டிவிஜுவல் ஓட்டர் இந்த எலெக்ஷன் தப்புன்னு அவன் என்னோட வாக்கு மாறி இருக்குன்னு அவனுக்கு ஆப்ஷன் இருக்குது. அவன் நீ கோர்ட்டுக்கு போக தான் சொல்லுவான். அங்கே போனீங்கன்னா 10 வருஷம் ஆகும், 20 வருஷம் ஆகும். அதுக்குள்ளே இவெல்லாம் செத்தே போடுவானுங்க. பட் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், இது எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் இது இப்படி தான் டீல் பண்ணும். நீங்களே டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் இப்படி தான் டீல் பண்ணுங்க. எலெக்ஷன்லாம் முடிஞ்ச ரிசல்ட்லாம் வந்த பிறகு இப்படி ஒரு சிக்கல் வருதுன்னா ஒரே ஆப்ஷன் கோர்ட்டுக்கு போகிறது. நான் வந்து தனியாக போய் நின்றுங்கன்னு தாசில்தாரை கூப்பிட்டு பேலட் பேப்பரில் குத்துவான்னா இந்த கதையெல்லாம் நடக்காது. அங்கே வெட்டு குத்து நடக்கும். அவன் ஜெயிச்சவன் தோத்த பிஜேபிக்காரன் இருக்கான்ல, அந்த தொகுதியில் அவன் கூட வாக்கு வாங்கியிருக்கான்றது உங்கள் ப்ராப்ளம். அவன் எப்படி விடுவான்? கவர்மெண்ட் அவன் கவர்மெண்ட்டு இதை நாளைக்கு பதவி ஏற்றுக்க போகிறாரு. அதனால் இது ஒன்றும் பெருசாக வராது. இது அமைக்கிடும், அவ்வளோதான். ஓவராலாக இது ஒவ்வொரு எலெக்ஷனில் ஒவ்வொரு விதமான வினோதங்கள் நடக்குது. அதில் இது ஒன்று அவ்வளோ. ஆனால் சார் இங்கொண்டுமா சில நம்ம சம்பவம் நடக்குது. இந்த சம்பவங்கள் வந்து தேர்தல் முறையும் போது அந்த இவி மீதும் பல நேரங்களில் சந்தேகங்கள் திரும்ப ஏதாவது உண்டாக்கிட்டே இருக்குது. அது போன்ற விஷயங்கள்லாம் இல்லைங்க. எனக்கு அது வந்து ஒன்ஸ் ஃபார் ஆல் செட்டில்டுங்க. நீங்கள் வந்து அது நிரூபிக்கப்படுற அளவுக்கான குற்றங்கள் இப்போ இல்லை நான் நம்புகிறேன். இன்னொன்றுங்க, இனிமேல் பேலட் பேப்பருக்கு வாய்ப்பே அறவே கிடையாது. இந்த எலெக்ஷனில் 97 கோடி வாக்காளர்கள், அடுத்த தேர்தலில் 102 கோடியோ 104 கோடியோ, வரும் ஆண்டுகளில் வந்து அடுத்த 10 வருஷத்தில் உங்களுக்கு 110 கோடிக்கு மேலே போயிடும். ஐரோப்பாவோட மொத்த மக்கள் தொகையை விட கூட இது. அமெரிக்காவோட மக்கள் தொகை ஐரோப்பாவோட மக்கள் தொகையை விட கூட. 100 கோடிக்கெல்லாம் வந்து எந்த நாடுமே வந்து பேலட் பேப்பர் வச்சுலாம் நடத்த மாட்டான். அதில் ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. இன்னும் ஃபுல் ப்ரூஃப், டேம்பர் ப்ரூஃப், இன்னமும் நம்பிக்கை வரத்துக்கு என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ண முடியுமே தவிர மறுபடியும் பேலட்ஸ்க்கு போகிறது ரூல்ட் அவுட். இப்படியே பேசிகிட்டு இருக்க வேண்டியதான். தோக்கும் போதெல்லாம் அவங்க பேசுவாங்க, ஜெயிக்கும் போது பேச மாட்டாங்க, அவ்வளோதான். சரிங்க சார், ஒரு முக்கியமான அப்டேட் நேற்று இது பற்றி ஒரு விஷயம். அதாவது இப்போ நம்ம இவிஎம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இவிஎம் சார்ந்து எலெக்ஷன் கமிஷனில் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. யார் வந்து தலைமை தேர்தல் ஆணையர் அப்படிங்கிற விஷயத்துலையும் மற்ற ஆணையர்கள் யார் நியமனம் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் நம்ம
ரீசெண்டாக ஒரு சர்ச்சைக்குள்ளான ஒரு விஷயம். அதாவது மோடி தலைமையில், மோடி எதிர்க்கட்சி தலைவர், பிறகு வந்து அந்த மோடியினுடைய கேபினெட்டில் இருக்கிற ஒரு சீனியர் அமைச்சர், அதாவது தலைமை நீதிபதி நீக்கப்பட்ட ஒரு விஷயம். அது சார்ந்த வழக்கு வரும்போது வந்து தற்போதைய தலைமை நீதிபதி இருக்கிற சஞ்சீவ் கண்ணா வந்து அதில் வந்து என்னை விடுவிச்சுக்கிறேன், இந்த வழக்கை நான் வந்து விசாரிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேக் அடிக்கிறாரு. அது எப்படி பார்க்கலாம்? ஆமாம், லாஸ்ட் டைம் அவரோட அந்த அந்த பேனல் அவர் இருந்தார். பேனல் அவர் இருந்தார். ஐ திங்க் வந்து பழைய சிஸ்டம் தாங்க பெஸ்ட்டு. நிச்சயமாக வந்து பிரதம மந்திரி, எதிர்க்கட்சி தலைவர், தலைமை நீதிபதி 3 பேர் இருக்கிறது தான் உண்மையான ஜனநாயகம். அமைச்சர் ஒருத்தர் இருக்கிறதும் மோடி இருக்கிறதும் ஒன்று தான். அது ரொம்ப அயோக்கியத்தனமான ஒரு முடிவு. 1:2 ஆகிடும். ஆமாம், கேடுகட்ட ஒரு முடிவை மோடி கவர்மெண்ட் எடுத்தது. பழைய மாடல் தான் பெஸ்ட்டு. பிரதம மந்திரி, எதிர்க்கட்சி தலைவர், தலைமை நீதிபதி, அந்த சிஸ்டம் தான் பெஸ்ட்டு. சஞ்சீவ் கண்ணா விலகினது ஒரு வழி இல்லை. ஏன்னா அந்த ஜட்ஜு அந்த கொடுத்த அந்த இதில் அவர் இருந்தார். அதனால் அவர் விலகிட்டார். வேறு வழி கிடையாது அவருக்கு. ஏன்னா இவங்க அது பண்ணதுக்கு தான் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டையே நல்லிஃபை பண்ணிவிட்டு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. எல்லா நாம்ஸையும் காலு கீழே போட்டு மிதிக்கிற மோடி கவர்மெண்ட் இதையும் மிதிச்சிருக்கு, அவ்வளோதான். பட் இந்த வழக்கில் வந்து மனுதாரர்களான அந்த பிரசாந்த் பூஷன் போன்ற சீனியர் அட்வொகேட்ஸ்லாம் வந்து நீங்கள் இதை விசாரிக்கிறது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, ஏன்னா நீங்கள் அந்த பெஞ்சில் நீங்கள் தான் இருந்தீங்க, நீங்கள் விசாரிக்கிற பிரச்சனை, அவங்க அப்ஜெக்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பட் அவர் வந்து விலகிறாரு, அது அவருடைய உரிமை. அதை யாருமே கொஸ்டின் அது எதுவும் எந்த வழக்குலேருந்து எந்த ஒரு நீதிபதி விலகினாலும் நீ ஏன் இருக்கன்னு வேணால் நம்ம ஒரு நீதிபதியை கேட்கலாம். ஓகே, நீ ஏன் விலகினு எந்த நீதிபதியும் நம்ம கேட்க முடியாது. ஓகே, அது இது வந்து அவர் அந்த பொறுப்புலேருந்து தலைமை நீதிபதி அப்படிங்கிற அந்த பொறுப்புலேருந்து நம்ம சம்மந்தப்பட்ட வழக்காக இருக்குது அப்படிங்கிற இடத்துல மேபி இருக்கலாம். நான் மறுக்கல, அது அவருடைய தனிப்பட்ட விவகாரம். அது நம்ம ஒன்றும் இது பண்ண முடியாது. பல்வேறு கேள்விக்கு ரொம்ப ஆழமாக உங்களை கருத்தில் வழங்கி சார். நன்றி சார்.